வணக்கம். நிறைய விடயங்கள் பேசு பொருளாக இருக்கின்றன. அரசியல் பரப்புல நாமல் ராஜபக்சனுடைய பாதுகாப்பு சம்பந்தமான விடயங்கள் பேசப்பட்டிருந்தன. அது மட்டும் இல்லாமல் இந்த பெரேரா ஊர்வலத்துல பாதுகாப்பு சூழ்நிலை கொஞ்சம் குறைவாக இருக்கும் என்றும் பேசப்பட்டிருந்தது. அது சம்பந்தமான விடயங்களையும் அனோஜன் சம்பந்தமாகவும் சில தகவல்கள் வெளியாக இருக்கின்றது. அது சம்பந்தமாகவும் தான் பேச இருக்கின்றோம். குறிப்பாக இந்த நாமல் ராஜபக்சனுடைய பாதுகாப்பு சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது அதுல பல விமர்சனங்கள் எழுந்திருந்ததை காணக்கூடிய மாதிரி இருந்தது. குறிப்பாக இந்த போலீசார அரசியல் அழுத்தத்திலிருந்து விடுவிக்கின்ற அமைப்பினுடைய ஒரு இணையதள பக்கத்துல வெளியான செய்தியின் அடிப்படையில நாமல் ராஜபக்சவுக்கு இந்த பாதாள உலகக்குழு உறுப்பினர்களால தாக்குதல் நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது, அது தொடர்பான எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி வெளியாகி பெரிய அளவுல பேசுபொருளாக இருந்தது. ஒரு விமர்சனத்துக்குள்ளான ஒரு செய்தியாகவும் பார்க்கப்பட்டிருந்தது. அதுல குறிப்பாக இந்த நாமல் ராஜபக்ச சம்பந்தமான விடயங்களை பார்க்கின்ற பொழுது அவர் வாகனத்துல செல்கின்ற பொழுதோ அல்லது ஏதாவது கூட்டத்துல பேசி கொண்டிருக்கின்ற பொழுதோ அவர் மேல தாக்குதல் நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்று பேசியிருந்தார். கிட்டத்தட்ட நாமல் ராஜபக்ச தொடர்பான விமர்சனம் சமூக வழிகளில் பலவாறாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஆனால் அது எவ்வாறாக இருந்தாலும் கூட ஒரு சமூக பரப்புல அரசியல்ல செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒருவர் இலங்கையில ஒரு எந்த ஒரு குடிமகனுக்கும் சுயாதீனமாக அல்ல சுதந்திரமாக தன்னுடைய அரசியல் செயல்பாடுகளை மேற்கொள்கின்ற உரிமை இருக்கின்றது. அந்த உரிமையின் அடிப்படையில் அதுக்கு ஏதாவது பாதுகாப்புக்கு பங்கம் ஏற்பட்டால் அவர்களுக்குரிய பாதுகாப்பை கொடுக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கின்ற என்ற அடிப்படையிலையும், அது மட்டும் இல்லாமல் இந்த விடயம் நடந்தால், அதாவது நாமல் ராஜபக்சவுக்கு ஏதாவது தாக்குதல் நடந்தால் முழு பொறுப்பும் ஜேவிபியின் மேலதான் வரும் என்கின்ற வகையிலையும் அந்த செய்தியில பேசப்பட்டிருந்தது. முழுமையாக இவர்கள் ஜேவிபி தான் இதை திட்டமிட்டு செய்தது என்ற அடிப்படையில இனி வருங்காலங்களில் பேசுபொருள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு விடயம் நடப்பதற்கு முன்னரே அது தொடர்பான அடுத்த கட்ட நகர்வுகளை மேற்கொள்ள வேண்டும். நடந்த பிறகு அது தொடர்பாக பேசுறதுல பயனில்லை என்கின்ற வகையில பேசப்பட்டிருந்ததை காணக்கூடிய மாதிரி இருந்தது. இந்த விடயம் பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த சூழ்நிலையிலே இன்னொரு செய்தியும் வெளியாக இருந்தது. இந்தியாவில் 2 பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அவர்களுடைய கைது சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது இலங்கையில இருக்கிற பாதாள உலக குழுக்களோட சம்பந்தப்பட்டவர்கள் அல்லது இலங்கையில குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்கள் என்ற அடிப்படையில விசாரணைகள்ல தெரிய வந்திருந்தது. அவர்கள் அதால தான் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அவர்கள் கைது செய்யப்பட்டதற்கான காரணம் என்னவா இருந்ததுன்னா, இந்தியாவில இருந்து தப்பிச் செல்ற ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருந்தார்கள். இதற்காக அவர்கள் தப்பிச் செல்கிறார்கள் என்ற அடிப்படையில் இந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட போது இந்த விடயம் தெரிய வந்திருந்தது. ஆகவே இலங்கையில ஒரு பாதாள உலக குழுக்களுடைய ஒரு சிக்கல் நிலைமை இன்னுமே சரியான முறையில தீர இல்லை, அது நிலுவையில தான் இருக்கின்றது என்கின்ற விடயம் ஒரு தெளிவான விடயமாக பேசப்படுறத காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஆகவே இந்த விடயங்களின் அடிப்படையில பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில அடுத்த கட்டம் நோக்கிய நகர்வுகளை இந்த அரசாங்கம் பாதாள உலக குழுக்களுக்காக செய்ய வேணும். இதை ஏற்கனவே சில முயற்சிகள் எடுத்திருந்தார். ஹெகல்பத்ர பத்மி போன்ற சில முக்கியமான நபர்கள் வெளிநாடுகளில் வைத்து கைது செய்யப்பட்டு இங்க கொண்டு வரப்பட்டிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் கரக்கட்டா போன்றவர்கள் கொண்டு வரப்பட்டிருந்தார்கள். கரக்கட்டா கொண்டு வரப்பட்டதிலேயே சிக்கல்கள் இருக்கின்றது. முன்னைய காலகட்டங்களில் கரக்கட்டா கைது செய்யப்பட்ட பிறகு ஒரு பெரிய அளவிலான ஒரு ஊழல் சம்பந்தப்பட்ட விடயம், லஞ்சம் சம்பந்தப்பட்ட விடயம் பெரிய அளவில் பேசப்பட்டது என்கிற விடயமும் பேசப்படுது. அது தொடர்பான விடயங்களையும் இந்த அரசாங்கம் விசாரணை மூலமாக கொண்டு வந்திருந்தது. முன்னைய காலகட்டங்களில் கரக்கட்டா கைது செய்யப்பட்டிருந்தாலும் கூட இப்பொழுது அந்த விசாரணையின் அடிப்படையில இந்த விடயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவுபடுத்தியிருந்தார்கள். ஆகவே பாதாள உலக குழு பக்கம் இந்த அரசாங்கம் கவனத்தை செலுத்தாம இருந்தது என்ற முழுமையான விமர்சனங்களை நாங்கள் சொல்லிவிட முடியாது. இவர்கள் வந்தோடனே பாதாள உலக குழுக்களை கட்டுப்படுத்துவோம், போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துவோம் என்கின்ற அடிப்படையில தான் பேசியிருந்தார்கள். அந்த வகையில பலர் சிறை சென்றிருந்தார்கள். கெகல்பத்ர பத்மே, சுப்பந்தி அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார். ஆனால் இவர்கள் வந்த பிறகுதான் இந்த கனேமுல்லை சஞ்சீவ போன்றவர்களுடைய கொலைகளும் பெரிய அளவில் இடம்பெற்றது. நீதிமன்ற வளாகத்துல கொலைகள் இடம்பெற்றதா இருக்கட்டும், நீதிமன்ற வெளிகளில் கொலைகள் இடம்பெற்றதா இருக்கட்டும், துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பெரிய அளவில் இடம்பெற்றதை காணக்கூடிய மாதிரி இருந்தது. ஆகவே அதுவே பெரிய அளவு விமர்சனங்களை இவர்களுக்கு ஏற்படுத்தி இருந்தது. அதே மாதிரியான ஒரு விமர்சனம் தான் இப்பொழுதும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பாதாள உலக குழு கும்பல்களுடைய செயல்பாடுகள் முழுமையாக நிறைவுபடவில்லை. இதை நாங்க எல்லா இலங்கையில பெரும்பாலான அரசாங்கங்கள்ல நாடுகள்ல முழுமையாக ஒரு பாதாள குழுவற்ற ஒரு சமூகத்தையோ அல்லது குற்றச்செயல்களை முழுமையாக நீக்கிய சமூகத்தையோ நான் பார்க்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. ஏதோ ஒரு கட்டத்துல இவர்களுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கும். ஆனால் அதை பெருமளவு இழிவளவாக்கணும், அதாவது சட்ட திருத்தங்களின் அடிப்படையில பெருமளவு அதை இழிவளவாக்கணும் என்றுதான் பலருடைய கருத்துக்களாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில தான் இனி வருங்காலங்களில் இந்த அரசாங்கம் செயல்படணும் என்கின்ற கருத்துக்களும் பேசப்பட்டிருக்கு. அதுல இப்பொழுது நாமல் ராஜபக்சவனுடைய பெயர் அடிபடுகின்றது. பாதாள உலக குழுவினர் நாமல் ராஜபக்சவை இலக்கு வைத்திருக்கின்றார்கள். அடுத்த கட்டமாக அவர் மேல தாக்குதல்கள் நடத்தப்படலாம். இது அவருடைய உயிருக்கே
அச்சுறுத்தலை ஏற்படுத்தலாம் என்று பேசப்படுகிறது. இது இவ்வாறு கேட்க இந்த கதிர்காமம் விஷ்ணு ஆலயத்தின் ஒரு பெரேரா சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வுல சில தாக்குதல்கள் இடம்பெறலாம் என்கிற விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. அந்த ஊர்வலத்துல ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படலாம் என்கின்ற விடயங்களும் சமூக வலைத்தளங்கள்ல பெரிய அளவு பேசப்பட்டது. இது உத்தியோகபூர்வமாக பெரிய அளவுல வெளிப்படுத்தாவிட்டாலும் கூட ஒரு சமூக வலைத்தள பரப்புல பெரிய விமர்சனங்களை ஏற்படுத்தியிருந்தது. இதற்கு நாமல் ராஜபக்ச அவர்கள் ஒரு பதிலை சொல்லியிருக்கின்றார். விடுதலை புலிகள் அமைப்பினர் இருக்கின்ற காலத்துல கூட இப்படியான எந்த ஒரு செயல்பாடுகளும் நடக்கவில்லை. இப்பதான் இப்படியான செயல்பாடுகள் நடக்கின்றன. முதல்ல தழுதா மாளிகை ஊர்வலம் பெரியரா ஊர்வலமாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் கதிர்காம பெரியரா ஊர்வலமாக இருக்கட்டும், ஒரு சாதாரணமான அமைதியான முறையில தான் நடந்தது. அதுல அவர்களுடைய எந்த ஒரு சீண்டுதலும் இங்க இடம்பெறல. அதாவது விடுதலை புலிகள் அமைப்பினர் இருக்க அப்படி ஒன்றும் நடைபெறலைன்னு சொல்லியிருந்தேன். ஆனா இப்ப கொஞ்சம் பாதுகாப்புக்கு பஞ்சப்பட்ட சூழ்நிலை தான் இருக்கின்றது என்ற பொருள்பட பேசுகின்றார். வழக்கமாகவே அவர்கள் இப்படியாக அரசாங்கத்தை விமர்சனம் செய்யறதுக்கு விடுதலை புலிகள் அமைப்பினர் எடுக்கிறது வளமை. அதே மாதிரி சரத் பொன்சேகாவும் வளமையா அந்த தன்னுடைய பாணியிலேயே அந்த விமர்சனங்களை முன்வைக்க பொதுஜன பிரமுனை விமர்சிக்கணும்னா உடனடியாக விடுதலை புலிகள் அமைப்பினரை கையில் எடுக்கிறது ஒரு வளமையான ஒரு ஒரு பிரச்சாரமாக இருக்கிறது. அதே மாதிரி ஒரு பிரச்சாரத்தான் இவரும் செய்திருந்தார் என்று சொல்ல வேணும். அந்த அடிப்படையில இந்த அரசாங்கம் கொஞ்சம் இது சம்பந்தமாக சிரத்தை எடுக்கணும் என்கிற அடிப்படையிலும் இந்த நீதிபதிகளுடைய இந்த பதவி காலத்தை நீடித்தல் சம்பந்தப்பட்ட விடயத்திலையும் கொஞ்சம் சிரத்தை எடுத்து செயல்படணும். ஏண்டா இது நீதித்துறையினுடைய சுதந்திரத்தை பாதிக்கின்ற ஒரு செயல்பாடு. ஏலவே பேசியிருந்தார்கள், நாமல் ராஜபக்ச அல்லது ராஜபக்ச குழாமினரை சிரசையை வைக்கிறதுக்காண்டித்தான் இந்த நீதியரசர்களுடைய பதவிக்காலம் நீடிக்கப்படுகின்றது. வெறுமனே இந்த உயர் நீதிமன்ற நீதியரசர்களுடைய பதவிக்காலம் தான், ஒரு சில நீதியரசர்களோட பதவிக்காலம் தான் நீடிக்கப்படுது என்றாலே அதுவே ஒரு நீதித்துறையினுடைய சுயாதீனத்தை பாதிக்கிற செயல்பாடு. அவர்களுக்கு சாதகமானவர்களுடைய இந்த விடயத்துல மட்டும் பதவி காலத்தை நீடிக்கின்றார்கள் என்றால் நீதித்துறை அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இயங்குவதற்கான சூழ்நிலை ஏற்படுமோ என்கின்ற கேள்வி பலராலேயும் முன்வைக்கப்பட்டிருந்தது. பல சிவில் இந்த நீதித்துறை சார்ந்த இந்த சட்டத்தணிகள் குழாமினர் சார்ந்த சில சிவில் அமைப்புகள் கூட இதற்கு எதிரான தங்களுடைய விமர்சனங்களை முன்வைத்திருந்தார்கள். ஆகவே இது ஒரு பெரிய அளவில் பேசப்பட்ட விடயமாகவும் பார்க்கப்படுகின்றது. ஆகவே நாமல் ராஜபக்ச சம்பந்தப்பட்ட விடயங்கள் அல்லது ராஜபக்ச குழாமினர் சம்பந்தப்பட்ட விடயங்கள் இந்த அரசாங்கத்தினுடைய களச்சூழல்ல இப்பொழுது பெரிய அளவு பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்களுடைய தாக்குதல் சம்பந்தமான இந்த பாதுகாப்பு அச்சுறுத்தலும் மற்றும் இந்த சில நகர்வுகளை இவர்கள் மேற்கொள்றதே ராஜபக்சர்களை கைது செய்யறதுக்கான ஒரு காரணம் தான் என்ற ஒரு விடயமும் பேசுபொருளானதை காணக்கூடிய மாதிரி இருக்கு. இது இவ்வாறு இருக்க அனோயன் சம்பந்தப்பட்ட விடயம் ஒரு பேசுபொருளானது அவருக்கு தண்டனை கிடைச்ச முதல் அவர் இந்த முகமது நபி அவர்களை நிந்திச்சு அல்லது முகமது நபி அவர்களை ஒரு இழிவுபடுத்தி ஒரு கொமெண்ட் எடுக்கின்றார். அது பெரிய அளவுல பேசப்படுகின்றது. இதற்கு எதிராகத்தான் அரசாங்கத்துல அவருக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக தண்டனை 5 வருட சிறை தண்டனையும் 3 மில்லியன் ரூபாய் சவுதி ரியால் அவர் தண்டப்பணமாக செலுத்த வேண்டும். இப்ப 3 மில்லியன் சவுதி ரியால் என்றதான் ஒரு பெரிய விடயம் என்றால் 27 கோடி ரூபாய் கிட்ட இலங்கை மதிப்பில் வருது. அவர் செலுத்துவாரா? இந்த அவருடைய குடும்ப பின்னணியும் ஒரு விவசாய குடும்பம், ஒரு ஏழை குடும்பம் என்ற அடிப்படையில முழுமையாக இதை செலுத்த முடியாத சூழல்ல தான் அவருடைய குடும்பம் இருக்கின்றது, அவருடைய பொருளாதார சூழ்நிலை இருக்கின்றது என்ற அடிப்படையில ஒரு 10-15 வருடங்கள் இன்னுமே அவருக்கு இதை நீடிக்கும். இப்ப கொடுத்ததோடு சேர்த்து 10-15 வருடங்கள் அவருடைய இந்த சிறை தண்டனை நீடிப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அவருடைய இளமை காலத்தை முழுமையாகவே இதிலேயே அவர் செலவிட்டா அடுத்த கட்டமாக என்ன செய்கிறது என்ற ஒரு கேள்வி, அவருடைய குடும்பத்தை அல்லது பொருளாதாரத்தை அடுத்த கட்டமாக நகர்த்துறது யார் என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. ஒன்று அவர் செய்தது தவறான விடயம்தான். முகமது நபி என்றது முஸ்லீம்கள் ஆல ஒரு புனிதராக ஒரு முக்கிய மதிப்புக்குரிய நபராக பார்க்கப்படுகின்றவர். அவரை அவதூறு பேசுறது அந்த மதத்துக்கு எதிரான ஒரு செயல்பாடாகத்தான் பார்க்கணும். யாருமே எங்களுடைய மதத்தினுடைய பெருமைகளை பேசலாம், ஆனா இன்னொரு மதத்தை நிந்திக்கிறதோ அல்லது இழிவுபடுத்துகிற செயல்களில் ஈடுபடுறதோ தவறான விடயம். அதாவது சுப்பிரமணியன் என்கின்ற ஒரு நாயை முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்தவர் தாக்கியிருந்தார் என்ற அடிப்படையில் தான் இந்த விடயம் வந்திருந்தது. அது ஒரு இந்துக்கள் சைவர்களுடைய ஒரு யாத்திரைக்கு போன ஒரு நாய் என்ற அடிப்படையில் அதுவும் ஒரு மத பிரச்சனையாக மாற்றுவதற்கான முயற்சிகள் இடம்பெற்றிருந்தன, பெரிய அளவுல பேசப்பட்டிருந்தன. அதுன்ற ஒரு வெளிப்பாடு தான் இதுன்ற வெளிப்பாடு தான் இப்ப முஸ்லீம் சமூக மக்களுக்கும் இவருக்கு அவர்கள் கோபித்துக் கொண்டதுக்கும் அவர்கள் விமர்சனம் செஞ்சதுக்கும் இதுதான் காரணம். ஆனால் இது பெரிய அளவிலான ஒரு விமர்சனமாகவும் அவருக்கு எதிரான பேச்சுக்களாகவும் போய்கொண்டிருக்கின்றன. ஒரு தனி மனிதனுக்கு எதிரான பேச்சுக்களாக அவர் சொன்ன விடயம் அவருடைய கருத்தியலுக்கு எதிராக பேசலாம், அவர் செஞ்ச தவறுதான் என்று பேசலாம், அவருக்குரிய தன்னுக்கு அதை நீடிச்ச சரிதான், அவர் தொடர்ந்து சிறையிலே தான் இருக்கணும் என்ற சில வெறுப்பு பேச்சுகள் சமூகத்துல இன முரண்பாடுகளையும் மத முரண்பாடுகளையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது.
அவர் செஞ்சது தவறு, அவருக்கான தண்டனை காலமும் அதிகம். இது அடுத்த கட்டமாக எதை நோக்கி கொண்டு செல்ல போகின்றது என்ற கேள்வி இருக்கின்றது. இதெல்லாம் சிக்கல் நிலைமைக்கு தான் இருக்குது. ஆனால் இவை மீண்டும் இன முரண்பாடுகளாகவோ அல்லது மத முரண்பாடுகளாகவோ ஏற்படுத்தப்படுமாக இருந்தால் இதால பாதிக்கப்பட போறது யார் என்றால் சாதாரண மக்கள். இது தனிப்பட்ட பிரச்சனை, ஒரு தனிநபருக்குரிய பிரச்சனை, பொது பிரச்சனையா மாற்றப்பட்டிருந்தது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு பிறகு இது இனப்பிரச்சனையாகவும் இது ஒரு மத பிரச்சனையாகவும் மாற்றப்படுமாக இருந்தால் சமூக வலைத்தளத்திலேயும் ஒரு பெரிய போரை ஏற்படுத்தும், ஒரு போரை மூளைச்செல்லு. பொது வழிகளையும் நேருக்கு நேரான ஒரு அரசியலையும் இது ஒரு மத அரசியலாக மாறுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே மக்களாகிய நீங்கள் இதை கொஞ்சம் தெளிவாக புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். இன்னொரு வகையிலேயே மக்கள் தெளிவுபடுத்த வேண்டும். ஒரு அக்கௌண்ட் நம்பர் ஒன்று உலாவி கொண்டிருக்கின்றது. அதுல அவருடைய சகோதரருடைய அக்கௌண்ட் நம்பர் உண்டு. அதுல பணத்தை சேகரிக்கிற ஒரு முயற்சியும் நடத்தப்பட்டு கொண்டிருக்கு. இதுல ஃபேக்கான அக்கௌண்ட்ஸ்களும் நிறைய கிரியேட் ஆகி கொண்டிருக்கின்றது. அதுல சிலர் பணம் போட்டு ஏமாறுறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்ற விடயங்கள் சமூக வலைத்தளங்கள்ல பதிவாகி கொண்டிருக்கிறது. ஆகவே மக்கள் தெளிவுபடுத்திட்டு இது அவருடைய அக்கௌண்ட் தான் தெளிவுபடுத்திட்டு உங்களுக்கு விரும்பினா நீங்கள் அந்த விடயத்தை செய்யலாம் என்றும் பலர் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். பார்க்கலாம், ஒரு மனிதாபிமான செயல்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில மனிதாபிமானமற்ற செயல்பாடுகள் நடக்கிறதும் வழக்கம். டிட்பா புயல் மூட்டம் இப்படியான சில நிதி சேகரிப்புகள் நடைபெற்ற என்ற விமர்சனமும் முன்வைக்கப்பட்டதை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஆகவே இப்படியான விடயங்கள்ல கொஞ்சம் மனிதாபிமானமாக செயல்படுங்க என்றுதான் பலருடைய கருத்தாகவும் இருக்கின்றது. தொடர்ந்து பார்க்கலாம்.